தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்த தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். துதிக்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கர்த்தர் நம்மை தம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பை உணர்ந்து அதற்கு உண்மையானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் மீது வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடும் வாஞ்சியோடும் செயல்பட கர்த்தர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியையும் ஸ்திரமான இருதயத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று இந்த நாளில் அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நாள்தோறும் நம்மை ஏவி அவருடைய வழியிலே தம்முடைய ஆலோசனைகளை அருளி நம்மை வழிநடத்த நாம் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு அருளின வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு அருளின கிருபை வரங்களும் நம்மை அழைத்த அழைப்பும் ஒரு நாளும் மாறாதவைகள். ஆகவே கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளுக்காகவும் கிருபையான ஈவுகளுக்காகவும் அவர் நம்மை அழைத்த அழைப்புக்காகவும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம்.